அதாவது எந்த தொழிலாக இருந்தாலும் விளம்பரங்கள் இல்லாமல் முன்னேற்ற செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதாவது இங்கே இன்ஸ்டியூட் இருக்குதுன்னு தெரியும். பட்டு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம வந்து கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டும் சேர்த்தணும். டைப்ரைட்டிங் முடித்தா என்ன உபயோகம், எங்கெங்கே வேலை கிடைக்கும், அதனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும். இன்றைக்கி பாருங்கள், பெரிய பெரிய ஜவுளி கடைகள், துணி கடை, அதாவது டெக்ஸ்டைல்ஸ் கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெசேஜ் கொடுக்குறாங்க. நம்மளோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நகை கிடையாது, அங்கேருந்து மெசேஜ் வரும், மெயில் கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட விளம்பர யுக்தி. நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்க. நீங்கள் எங்களோட கஸ்டமர், இதனால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வாங்குங்க, நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க வந்துட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு எஜுகேஷனுக்காக, நம்மளோட தொழிலுக்காக கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, யாராவது ஃபோனில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி கௌரி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுங்களா அப்படிங்க, ஆமாங்க அப்படிம்பேன். அப்புறம் சொல்லுவாங்க, என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறீங்க, எவ்வளோ ஃபீஸ் எல்லாம் சொல்லுவேன். அதாவது எப்போவுமே ஃபோன் பேசும்போது லூஸ் டாக்கிங் இருக்கக்கூடாது, ஹாஸாக பேசக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம திருப்பி அவங்கள கூப்பிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைங்க. அதே மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும், தினம் கொடுத்துட்ருக்க வேண்டாம், ஒரு வீக்லி ஒன்ஸு. அதே மாதிரி நம்ம வந்து மெயில் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்துகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடைக்காரங்களாம், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட தொழிலை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க, யூடியூப்பில் போடுறாங்க, டெலிகிராம் ஆப்பில் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம ஏன் செய்யக்கூடாது? ஒரு காலேஜ், அவ்வளோ பெரிய காலேஜில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்க வீடு வீடாக வந்து ஒரு சிலரெல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? இல்லைங்க, அட்மிஷன் வேணும் எங்களுக்கு, அதுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் நல்ல வேலையில் இருக்கிறவங்க தான். காலேஜில் ஸ்கூல் டீச்சர்ஸ் வருவாங்க. அதாவது சும்மா சோம்பி திரிஞ்சோம்னா ஒரு வேலை ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனம் இல்லாமல், ப்ரெஸ்டீஜ் பார்க்காம, ஈகோ ப்ராப்ளம் பார்க்காம, இப்போ நான் இதை யார் செய்கிறது அப்படின்னலாம் நினைக்காதீங்க. இல்லை உங்களால் முடியல, நமக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா பசங்கிட்ட காசு கொடுத்து நோட்டீஸ் போடலாம், பசங்களை மெசேஜ் கொடுக்க சொல்லலாம், நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். எப்பவுமே ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த கால் வந்து நல்லா ஒரு பேப்பரில் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, டைரி போட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அவங்களுக்கு நம்ம வந்து மெசேஜ் கொடுக்கணும். கொடுத்தா அவங்களுக்கும் நம்ம ஞாபகம் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொழிலை முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையுமே பண்ணணும். அதுதான் வந்து உண்மை.